வணக்கம் நண்பர்களே. புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது தம்பனம். அடுத்ததாக ஆதிசேஷனுக்கு ஈடாக, அதாவது இணையாக சக்தி பெறுவது, அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தம்பனத்தை பற்றி பார்ப்போம். இந்த தம்பனத்துக்கு எந்த மூலிகையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். இது எல்லாமே சித்தர்கள் செய்து கைகண்ட முறைதான் இது. நிலக்கூகை, உள்மான், காடை, பொற்றலை கையான், விஷ்ணுகாந்தி இதை தூள் செய்து இடித்து முன் சொன்ன கருவுடன் தொட்டு திரியாக்கி, அதாவது இதனுடைய உட்பொருள் என்னன்னா, நிலக்கூகை அப்படின்னா நிலத்தில் காட்டில் கூடு கட்டி வாழக்கூடிய ஆந்தை. உள்மான் அப்படின்னா உள்ளான்னு சொல்லிட்டு ஒரு விதமான பறவை இருக்குது. ரொம்ப சிறிய பறவை இது. மனிதர்களோட பார்த்து சொல்லுவாங்கன்னா உள்ளா மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த உள்ளான்கிற பறவை எடுத்துக்கணும். அடுத்தது காடை. இதை மூணையும் தனித்தனியாக குழித்தைலம் இறக்கி எடுத்து வைத்துக்கொள்ளணும். இது மூணுமே தரையில் வாழக்கூடிய பறவைகள் தான். குழித்தைலம் இறக்கி தனித்தனியாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதோடு பொற்றலை கையான், விஷ்ணுகாந்தி இதை ரெண்டுத்தையும் நிழலில் உணர்த்தி இடித்து தூள் செய்து வச்சுக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 3 குழித்தைலத்தையும் ஒன்றாக கலந்து ஒரு காடா துணி எடுத்துங்க. அதுக்குள்ளே இடித்து வச்சுருக்கிற விஷ்ணுகாந்தி, பொற்றலை கையான் அந்த பொடியை நல்லா உள் சைடாக தடவி இந்த குழித்தழத்தில் நனைச்சி எடுத்து காய வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு ஒரு அகல் விளக்கு அல்லது நல்ல விளக்கு எடுத்துங்க. அதில் நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றிட்டு அந்த தீபத்தில் சுடர் வரும் பாருங்க, அந்த சுடரில் அப்படியே ஒரு புது மண் சட்டி கவிழ்த்து பிடிச்சிங்கன்னா அதில் மை வரும். அந்த மையை அப்படி பிடிச்சு எடுத்துங்க. எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் புனுகு கோரஜனை சேர்த்து கல்வத்தில் இட்டு மத்தித்து, கல்வத்தில் இட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, புனுகும் கோரஜனையை சேர்த்து நல்ல மைப்பதத்துக்கு அரைச்சி வழித்து எடுத்துங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு காளியினுடைய பாதத்தில் வைக்கணும். காளியினுடைய பாதத்தில்னாக்கா அது விக்கிரகமாக இருக்கலாம், அல்லது ஒரு படமாக கூட இருக்கலாம், இல்லை பெரிய சிலையாக இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை ஒரு கோயிலாக இருந்தால் கூட பரவாயில்ல. உங்களுக்கு தகுந்த இடமா இருக்கணும். அங்கே போயிட்டு 1008 காளியினுடைய நமாவளி போற்றி சொல்லி அர்ச்சனை, பூக்களால் அர்ச்சனை பண்ணணும். பண்ணிவிட்டு கடுவனை, அதாவது வைரவமூர்த்தியை வணங்கணும். வைரவமூர்த்திக்கு அங்கே ஒரு பூஜையை வச்சுருங்க. வச்சுட்டு அதன் பிறகு அந்த மைக்கு நீங்கள் உரு கொடுக்கணும். உரு கொடுக்கும்போது நீங்கள் என்னென்ன வஸ்திரம் தரிச்சிருக்கணும் எல்லா வீடியோலையும் நான் சொல்லிட்டு வரேன். அதாவது செம்பட்டு வந்துட்டு சிறந்தது. ஆசனம் தர்பை ஆசனத்தில் இருந்து உரு கொடுத்தீங்கன்னா சிறப்பாக வேலை செய்யும். நீங்கள் கிரமமாக பூஜையை முடிச்சுக்கிட்டு, அதாவது கிரமமாக பூஜைனா உங்களுக்கு தெரியும், வெற்றிலை பாக்கு, அவுள், பொரிகடலை, தேங்காய், பழம் இதெல்லாம் வச்சு கிரமமாக பூஜை முடிச்சுட்டு, இப்போது அந்த மையை தாம்பலத்தில் வச்சு தாம்பலத்து மேலே மல்லிகைப்பூ பரப்பி அந்த மல்லிகைப்பூவினுடைய நடுவில் இந்த மையை வைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் லட்சம் உரு, ரொம்ப சிறிய மந்திரம்தான், ஓம் நங் மங் அப்படிங்கிற தம்பன மந்திரத்தை லட்சம் உரு ஏற்றி நீங்கள் திளர்தமிட்டால் இந்த உலகமே அடங்கி போகும். பூதம் முதல் தெய்வம் வரை சகலமும் அடங்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மைவிதை தான் இது. இதை சித்தர்கள் செய்து கைகண்ட முறை 100க்கு 100% பலிதமாகும். நான் சொல்லியிருக்க முறையை சரியாக நீங்கள் கைகொள்ளணும். அடுத்ததாக ஆதிசேஷன்னா உங்களுக்கு தெரியும், பெருமாளுடைய சயனப்படுக்கையில் இருப்பவர் இவர். பெருமாளை தாங்கிட்டு இருக்கவர் இவர் தான் பருக்கடலில். இதே ஆதிசேஷனோட பவர். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் தான் ராமாயணத்தில் லட்சுமணனாக பிறந்தவர். அவருடைய பலம் அவரை போன்ற பலம் பெறவும் தேவர்கள் போல் சக்தி அடையவும் இந்த மூலிகையை பயன்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னு பாருங்கள். அமுக்கராங்கிழங்கு இருக்குது பாருங்கள், அதுக்கு பஞ்சு நூலால் காப்பு கட்டணும். அமுக்கராங்கிழங்குனாலே காட்டில் தான் இருக்கும், மலை சார்ந்த பகுதிகளில் இருக்கும், தனிமையில் தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக போய் காப்பு கட்டிட்டு 9 இரவில் மஞ்சனம் பூசணும். பூ வைக்கணும், காந்தம் வைக்கணும். அதாவது காந்தத்தூள் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அதை சுற்றிலும் வைக்கணும். வச்சுட்டு தூப தீபம் காட்டிட்டு நீர் வைக்கணும். அமுது, ஏதாவது ஒரு உணவை நைவேத்தியம் வச்சு நீங்கள் படைக்கணும்.
தூசு, இந்த தூசுங்கிறது மாந்திரீகத்துக்கு ஒரு சிறந்த பொருள் இது. நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இல்லை மாந்திரீகத்தில் பேர் போனவங்கள்ட்ட இருக்கும். இந்த பொருளை வாங்கிக்கிங்க. அடைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய் இருக்குது, அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஆடி, குடை, சூரி, ஆலவட்டம், விசிறி, ஆடல். இந்த ஆடிங்கிறதுலாம் ஆடல் பாடல் கூத்தெல்லாம் நீங்கள் செய்யணும். அங்கே உங்களுக்கு உடுக்கடிச்சு பாடுறது, பம்படிச்சு பாடுறது இதெல்லாம் செய்யணும். அடுத்தது வாட்சியம் என்ற 16 வகையான உபச்சாரங்கள் செய்யணும். எத்தனை நாள்? 9 நாட்கள் தொடர்ந்து செய்யணும். தெரியுதுங்களா? மஞ்சள், பூ, காந்தம், தூபதீபம், தூபம் காட்டணும், தீபம் காட்டணும், நீர் வைக்கணும், அமுது வைக்கணும், தூசு, அடைக்காய் வைக்கணும். ஆடி அடுத்தது அங்கே ஆடல் ஆடணும், குடை வைக்கணும், சூரிய கத்திருக்குங்களா அது வைக்கணும், ஆலவட்டம் விசிறாங்களா அது வைக்கணும், விசிறியை வைக்கணும், ஆடல் நடத்தணும். அடுத்தது வாட்சியம் அப்படிங்கிற 16 வகையான உபச்சாரங்கள் செய்து திங்கள்கிழமை அன்றைக்கு கோழி, பன்றி, ஆடு 3தையும் பலி கொடுத்து பொங்கல் வச்சு பூஜை செய்யணும். பூஜை செய்கிறவங்க நிர்வாணமாக இருக்கணும், சத்தமாக பூஜை செய்யணும். சரிங்களா? பூஜை செய்து வானில் நட்சத்திரம் விழும் நேரம், அதாவது இரவில் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நட்சத்திரம் அப்படியே வந்து விருன்னு கீழே விழும், அதான் எரிகள்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரம் கீழே விழுகிற நேரத்தை பார்த்து ஆணி வேர் அறாமல் அந்த வேரை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்துட்டு அழிஞ்சில் நாரால் செய்த மருந்தை பூசி, அதாவது அழிஞ்சில் நாரை எடுத்து குழித்தையில் இறக்கி வச்சிங்க. அதை கூட என்ன பண்ணுறீங்கன்னா எருக்கம் இலை சாறு இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் சேர்த்துங்கன்னா அது மருந்தாயிடும். மருந்தை பூசி பைரவரை வணங்கி தூபதீபம் காட்டி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வேருக்கு இந்த அழிஞ்சில் மருந்தை பூசிடுறீங்க. பூசிட்டு தூபதீபம் காட்டி ஓம் நங் மங் அதே மந்திரம் தான் லட்சமுறு கொடுத்து எடுத்து நீங்கள் அப்படியே அதில் வாசனை திரவியங்கள்லாம் பூசி அப்படியே லேசாக உணர்கிற இதில் ஃபேன் காற்றுல வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரண பூஜை ரூமில் வச்சா கூட போதும். ஒரு 2 நாளில் சுத்தமாக உணர்ந்துடும். உலர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்து குளிசமாடி நீங்கள் கட்டி கொண்டால் ஆதிசேஷனை போன்ற சக்தியும் தேவர்கள் போன்ற சக்தியும் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எவருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சித்தர்கள் செய்து கைகண்ட முறைதான் இது. ஏன்னா அரசர் காலத்திலலாம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் தவம் இருந்து ஈசன்ட்ட வரம் வாங்கியிருப்பாங்க, பிரம்மாட்ட வரம் வாங்கியிருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு தேவியர்கிட்ட வரம் வாங்கியிருப்பாங்க, அப்படி இல்லை மகாவிஷ்ணுகிட்ட வரம் வாங்கியிருப்பாங்க. அப்போ அவர்கள் தேவர்களுக்கு இணையாக யாராலும் வெற்றி கொள்ள முடியாத மாமனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். சரிங்களா? அதனால தான் ஆதிசேஷனுக்குள்ளே சக்தியும் தேவர்களுக்குள்ளே சக்தியும் இந்த அமுக்ரா வேரை முறைப்படி சொல்லியிருக்க முறைப்படி நீங்கள் எடுத்து பூஜை செய்து உருவேற்றி குளிசமாடி அணிந்து கொண்டால் அத்தகைய சக்தியை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம்.